திருச்சபையின் தலையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, ஐக்கியத்தில் ஐக்கியம் உண்டா? இஸ் தேர் ஃபெலோஷிப் இன் ஃபெலோஷிப்ஸ்? வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 23 முதல் 31 வசனங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்கதாக வேறொரு பலி இனி இராமல், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனியுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம். அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் தூண்டி எழுப்பப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிப்போம். Let us consider one another in order to stir up love and good works. திருச்சபையை கிறிஸ்துவின் வேலைக்காகவும் அவரது வருகைக்காகவும் ஆயத்தப்படுத்த அன்பு இன்றியமையாதது. எபிரேய நிருப ஆக்கியோன் நாம் வாசித்த இந்த பகுதியில் உள்ள 24ஆம் 25ஆம் வசனங்களில் அன்பை கூட்டு வாழ்வோடு, ஐக்கிய வாழ்வோடு இணைத்து பேசுகிறான். இதில் விசுவாசிகளை நற்செயலுக்கு ஏதுவாக்க ஊக்குவிக்கும் பரஸ்பர அன்பும் 2ஆம் வசனம், பின்மாற்றத்தை தடுக்க ஏதுவான நாணயத்தின் இரு பக்கமும் இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை மிக சிறப்பாய் சித்தரிக்கும் பழைய ஏற்பாட்டு பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரசங்கி 4ஆம் அத்தியாயம் 9 முதல் 12 வசனங்கள். தனி மனிதனாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது. அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். இது நாணயத்தின் ஒரு பக்கத்தை குறிக்கும். நற்செயல்கள் என்பது இதற்குள் அடங்கும். தொடர்ந்து பிரசங்கி சொல்லுகிறான், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒருவனை யாராவது வீழ்த்த வந்தாலும் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பொறி கயிறு அறுவது கடினம் என்கிறான். பாருங்கள், விழுதல், மேற்கொள்ளப்படுதல், அறுதல், இந்த வார்த்தைகள் எல்லாம் பின்மாற்றத்தை குறிப்பவை. ஆம், ஐக்கியத்தின் உடனடி பலன் ஆன்மீக அனலும் பலமுமே. தொலைந்து போன ஆட்டை குறித்து அந்த ஓமையை நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். ஆடு காணாமல் போனது எப்படி? மந்தையை விட்டு பிரிந்து அலைவதினாலேயே. மந்தையை விட்டு பிரிவது எப்படி? மந்தையிலே பிடிப்பும் இணைப்பும் இல்லாததினாலேயே. இதனால் தான் சத்ருவின் கைகளில் சிக்கிக் கொள்கிறோம். தாய்க்கோழியுடன் இருப்பதுதான் கோழி குஞ்சுக்கு பாதுகாப்பு. அது தாயை விட்டு பிரிந்தால் பருந்து அதை தூக்கிச் செல்வது எளிதாகிறது. ஒன்றாய் ஓங்கி ஒன்றாய் ஒளிர்வதே தமது பிள்ளைகளை குறித்த கடவுளின் முழுமையான விருப்பமாம். God's will, God's perfect will for his children is that they grow together, go together and glow together. பின்மாற்றத்தின் பயங்கரத்தை
எபிரேயர் 10:29-31 வரை உள்ள வசனங்களில் காணலாம். கடவுளின் மைந்தனை காலின் கீழ் மிதித்து தன்னை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை பழிக்கிறவன் எவ்வளவு கொடிய தண்டனை பெற வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். உயிருள்ள கடவுளுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. பின்மாற்றத்திற்கு பரம வைத்தியனின் மாற்று மருந்து என்ன தெரியுமா? அவரது மக்களோடு உத்தமமாய் உறவு கொண்டு வளர்தலே. எனவேதான் பேதுரு அப்போஸ்தலன் தனது முதலாம் நிருபத்தில் 1 அத்தியாயம் 22 வசனத்திலே, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று அழுத்தி கூறுகிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதில் பெரும் பொறுப்பு உண்டு. சபைக்கு செல்வது ஆராதிக்க மட்டுமல்ல, அது பிறரை விசாரிப்பதற்கும் தான். உடன் விசுவாசிகளுடன் அடிக்கடி திருமறையின் காரியங்களை குறித்து பேசி கூடி ஜெபித்து ஊழியம் குறித்து பேசினால் பின்மாற்றம் எங்கிருந்து வரும்? நாம் செய்வதெல்லாம் ஆராதனையிலும் கூட்டத்திலும் நாம் உடன் விசுவாசிகளை பார்த்தால் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவோம், அல்லது ஒரு கரங்கொலிக்கு கொண்டு போய்விட்டு வருகிறோம், எப்படி இருக்கிறீர்கள், அந்த ஒரே வார்த்தையோடு போய்விடுவோம். அதற்கு மேல் நம்மால் பேசவும் முடிவதில்லை. ஏன் தெரியுமா? ஆராதனையும் கூட்டமும் முடிந்த உடனே இந்த இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்களே, இந்த மியூசிஷியன்ஸ், லவுட் மியூசிக், சத்தமாக எதையாவது அவர்கள் இசைத்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் ஒருவரும் ஒருவரோடொருவர் பேச விடக்கூடாதான். அதுதான் நிலைமை. எனவேதான் நான் எந்த கூட்டத்திற்கு போனாலும் சொல்லுவேன், கூட்டம் முடிந்தவுடனே கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி காரியங்களை சரி செய்து ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து ஒருவருடைய நலனை விசாரிக்கிற நேரம், தட்ஸ் a time of fellowship. அப்பொழுது உங்களுடைய இசை திறமைகளை எல்லாம் காட்டாதீர்கள் என்று சொல்லி உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் என்று சொல்லுவேன். சிலர் கேட்கிறார்கள், பலர் கேட்பதில்லை. ஆனால் ஐக்கியத்திலே நமக்கு மிகவும் தேவையானது ஐக்கியம். திருவண்ணாமலையை சேர்ந்த வி மாசில்லாமணி ஐயர் அவர்கள் ஒரு அருமையான கீர்த்தனை பாடலை நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார்கள். சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து, சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துனை சத்தியாக்க தமிழ் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. என்ன அழகான ஒரு பாடல் பாருங்க. சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து, சத்து குலைந்து உன்னை சக்தியாக்க தமிழ் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயர்வார். இதுதான் திருச்சபை நிறுவப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம். அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் தூண்டி எழுப்பப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிப்போம். ஐக்கியத்தில் ஐக்கியம் உண்டாகட்டும். எங்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்ட நீர் விலையேற பெற்ற உம்முடைய குமாரனை பலியாக்கினதினாலே நீர் வாங்கி கொண்ட திருச்சபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். திருச்சபையை கர்த்தாவே வெறும் ஒரு சங்கமாகவோ ஒரு கிளப்பாகவோ நாங்கள் நினைத்து விடாதபடி, ஒரு சோசியல் கேதரிங்கான ஒரு வாய்ப்பாகவோ நினைத்து விடாதபடி, உண்மையாகவே ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் நற்செயல்களிலே தூண்டி ஒருவர் ஒருவர் நற்செயல்களிலே ஊக்குவித்து, கர்த்தாவே பின்மாற்றத்தை எங்களுடைய திருச்சபைகளிலே மிகவும் குறைக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் ஆராதனைக்கு மட்டும் மக்கள் வந்துவிட்டு போவதால் தான் ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். எங்கள் ஐக்கியங்களிலே ஐக்கியத்தை தாரும். ஒருவரோடு ஒருவர் பேசி ஒருவரோடு ஒரு உரையாடி விசாரித்து அதற்கென்றே எங்களுடைய ஆராதனைகளிலே ஒரு நேரம் கொடுக்கப்படட்டும். வெறும் கரங்குலுக்கள் பிரைஸ்தலாடோடு நின்று விடாதபடிக்கு உண்மையாகவே நாங்கள் கர்த்தாவே திருச்சபை மக்கள், சுத்தாங்கத்து நற்செய்தியின் திருச்சபையின் மக்கள் உம்மை துதித்து அதோடு கூட சத்தில்லாதவர்கள் நாங்கள் சத்தை பெற்றுக்கொண்டு சத்துவத்தோட நாங்கள் வெளிக்கிளம்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
இந்த பகுதியிலே எங்களுடைய தவறுதல்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னியும். இனி நாங்கள் சபை கூடி வருதலுடைய முக்கியமான நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு ஆவண செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.